இந்த காலத்தில் வந்து பெரிய காரியத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு பெரிய காரியத்துக்கு வித்தியாசமாக ரெண்டும் கை கொடுத்துறாங்க. அந்த காலத்தில் போனால் பெரிய காரியத்துக்கு போனால் நமக்கெல்லாம் இப்போ அழுவே வராது. துண்டில் எடுத்து மூடி, எங்கள் அப்பா சொன்னார், துண்டை மூடிட்டு தானே சத்தமாக சிரிக்கிற மாதிரி கூட சிரிக்க தெரியாது பாரு. எந்த திருடனும் திருடி சம்பாரித்து பணக்காரனானுக்காக சம்பாதிக்கிறது இல்லை, சாப்பாட்டுக்காக தான், பசிக்காக தான் திருடுறான். பெரிய காரியத்துக்கு போனீங்கன்னா வரக்கூடிய நிறைய பேர் வியாதிஸ்தலாக இருப்பாங்க. மேபி சளி பிடிச்சவன், கிருமியில் தொத்தெல்லாம் இருக்கும். அது இந்த காலம் மாட்டம் இல்லை. இந்த காலத்தில் வந்து பெரிய காரியத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு பெரிய காரியத்துக்கு வித்தியாசமாக ரெண்டும் கை கொடுத்துறாங்க. அந்த காலத்தில் போனால் கையை தொட்டு கும்பிட்டு, அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையனாகும்போது துண்டை வச்சுட்டு ஊன்னு அழுவாங்க. பெரிய காரியத்துக்கு போனால் நமக்கெல்லாம் இப்போ அழுவே வராது. துண்டில் எடுத்து மூடி, எங்கள் அப்பா சொன்னார், துண்டை மூடிட்டு தானே சத்தமாக சிரிக்கிற மாதிரி கூட சிரிக்க தெரியாது பாரு. ஐயோ, அவனுக்கு கூட பயங்கரமான உறவாட்டிருக்குதுன்னு. ஸோ அப்போ அந்த துண்டு அதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க சுற்றி நின்றுட்டு. என்ன பண்ணுவாங்க, நானே சின்ன பையனாக்கெல்லாம் மாமாவை காமிப்பார். அப்படியே ஏதோ பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாட்டு திடீர்னு இப்படி திட்டு பக்கத்தில் தேர்ச்சி விட்டு போயிடுவாங்க. அந்த கிருமிகள் வரக்கூடாதுங்கிறக்காக தான் வெளியில் வந்தோன்னே அது வீட்டில் விட மாட்டாங்க. நேராக வெளியில் போய் குளிச்சுக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி வச்சுட்டு போட்டு தான் வீட்டில் போகணுமாங்க. நீ கட்டாயமாக எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு இருந்தால் குளிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுக்கோங்க. நீ இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு. அந்த காலத்தில் டாய்லெட் பாத்ரூம்ங்கிறது ஊருக்குள்ளே ஏதோ ஓரத்தில் இருந்தது. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நம்ம ரூம்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்போ நீ வந்து கிருமி வருது அங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால் யாரும் கேட்பாங்க. நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் இல்லை, கதவை சாத்திக்கிட்டா நைட்டு வெடிய வரைக்கும் எவனும் வரக்கூடாது. அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கும். அதான் பெட்ரூம் பேர் இல்லாது, ஒரு ரூம் பாதுகாப்பாக, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன இருக்கும்னா காசு, பணம், நகை, அந்த பத்திரம், அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு குதிர் மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. அது சாப்பாட்டு ஐட்டத்தெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும்னா உள்ளே வச்சுருப்பாங்க. அதை குதிருங்கிறது, குதிரைனாக்கா நீ நெல் பயிர் வகை எல்லாத்தையும் மேலே கொட்டிட்டிங்கன்னா கீழே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குதிரை அது மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் ஒரு தனி ரூம்ங்கிறது. இன்றைக்கி மாதிரி தனி ரூம்ங்கிற கலாச்சாரம் என்றைக்குமே கிடையாது. அதனால தான் இப்போ எங்கள் வீட்டில் சொன்னோம்ல, அந்த வீட்டில் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக அவ்வளோ பேர், எங்கள் தாத்தா, பாட்டி, சித்தப்பா, அத்தை, அவங்க குழந்தைங்க எல்லோரும் ஒரே சொன்னோன்னா எல்லாம் வெளியில் வாசலில் கட்டில் போட்டு படுத்துக்குவோம். அப்போ கொசு இந்த அளவுக்குலாம் கொசு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஜாலியாக படுத்துட்டு ஞாபகம் வச்சு பார்த்துட்டு பாட்டு கேட்டேன். அப்புறம் தாத்தா பாட்டி படுத்துனா அதான் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ கிளம்பச்சா மெயின் வந்து நைட்டில் வந்து அப்படியே படுத்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறது தான். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாத்தையும் தனித்தனியாக ரூம் கொடுத்தாச்சு. தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரையும் பார்த்துக்கிறதே கிடையாது. அதிகபட்சம் 4-5 வருஷம் 6 வருஷம் ஆகிட்டா ரூமில் கொட்டி தனியாக போட்டால் டேபிள் சேர் கொடுத்து நீ பாட்டுக்கு மட்டும் 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கிறோம். என் பாப்பாவே கேட்குது, நீ என்ன நான் பேசிட்டு நான் 24 நேரம் படிச்சுக்கிறதா அப்படின்னு. இதில் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து நைட்டில் வந்து அந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு கதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்றாங்க, அந்த கதைக்கு அது கிடையாது. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் பெரியவங்களாம் படுத்துருக்கும் போது ஒரு பாதுகாப்பு, அது என்றைக்குமே அந்த காலம் இல்லை இந்த காலத்து வரைக்கும். திருடன் வந்து ஏன் திருடுறான், எந்த திருடனும் திருடி சம்பாரித்து பணக்காரனானுக்காக சம்பாதிக்கிறது இல்லை, சாப்பாட்டுக்காக தான், பசிக்காக தான் திருடுறான். ஸோ அப்போது அந்த காலத்துலேயே வந்து போர் எதுக்காக வந்ததுன்னா, ஒரு மன்னர் பக்கத்து நாட்டை போய் எதுக்கு பிடிக்கிறாருன்னா, அவன் நாட்டில் சாப்பாட்டுக்கு இருக்காது, ஆடு மாடு இருக்காது. போன உடனே வந்து ஒரு நாட்டை போய் பிடிச்ச உடனே மெயினாக வந்து நகைகள் கூட தானியங்கள், மிருகங்கள் இதெல்லாம் வந்து வேட்டையாடிட்டு போயிடுவாங்க. அவன் நாட்டில் இல்லாத போய் பிடிச்சிட்டு வர்றான். அவன் நாட்டில் இருந்தால் எதுக்கு போகிறான். அதாவது ஒரு நாட்டின் மேலே படையெடுத்துகிட்டு போய் என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இத்தனை குதிரையை பிடிச்சி கொண்டு வந்தாங்க, இத்தனை யானையை கொண்டு வந்தாங்க, இத்தனை நெல் நகை. போகிறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் அதுக்காக போக கொண்டு வந்து அவங்க நாட்டு மக்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பட் இன்றைக்கி அப்படி இல்லை. நீலாம்பரி 100% காமெடி த்ரில்லர் 2024 செப்டம்பர் வெளியீடு உங்கள் அபிமான திரையரங்குகளில்.